ஹாய் வியூவர்ஸ், மர்மங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இந்த உலகத்துல நடக்கிற பல விஷயங்கள் ரொம்பவே வினோதமாகவும் அதே சமயம் விளக்கம் தர முடியாத அளவிலையும் இருக்கும். ஒருத்தர் இறந்து 12 மணி நேரம் கழிச்சும் அவருடைய செல்போன்ல இருந்து அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அழைப்புகள் வந்துட்டே இருந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், ரொம்பவே மிஸ்டீரியஸான இந்த நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் ஸ்ரீதர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார்லஸ் பெக் அப்படின்றவர் 1950ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துல பிறக்கிறாரு. சார்லஸ் சால்ட் லேக் விமான நிலையத்துல டெல்டா ஏர்லைன் ஏஜென்ட்டாக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த சமயத்துல தான் வேன் நியூஸ் விமான நிலையத்துல வேலைக்காக அப்ளையும் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்காக இவரை இன்டர்வியூக்கும் கூப்பிட்டுருக்காங்க. பிகாஸ் இந்த வேலை கிடைச்சாதான் தன்னுடைய காதலியான ஆண்ட்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்திருக்காரு. பட் சார்லஸ் ஆல்ரெடி திருமணமானவர். அது மட்டும் இல்லாம அவருக்கு குழந்தைகள் இருந்திருக்காங்க. ஆனா அவரு தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து பெற்று தனியா தான் வசிச்சுட்டு வந்திருக்காரு. இது எல்லாமே தெரிஞ்சுதான் ஆண்ட்ரியா அவங்கள காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி லாஸ் வேகஸ்க்கு போய் அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலமா மூர்பாக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்திருக்காரு. பிகாஸ் அந்த மூர்பாக் ரயில் நிலையத்துல இவருடைய காதலியான ஆண்ட்ரியா இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு ஒன்னாவே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. சார்லஸும் லாஸ் வேகாஸ்க்கு வந்திருக்காரு. அங்க இருந்து மெட்ரோ ரயிலும் ஏறி இருக்காரு. இவரோட சேர்த்து 225 பேர் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ட்ரெயினை என்ஜினியர் ராபர்ட் சென்சஸ் அப்படின்றவர் தான் இயக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ட்ரெயின் சார்ட்ஸ்வர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு அதிபயங்கர விபத்து ஒண்ணு நடக்குது. அதாவது எதிர்பாராத விதமா இவங்களோட ட்ரெயினுக்கு முன்னாடி ரயில் வந்து மோதி இருக்கு. இது அமெரிக்காவோட மிகப்பெரிய ரயில் விபத்தா மாறுது. இந்த கோர விபத்துல 135 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 25 பேர் சம்பவ இடத்திலே இறந்திருக்காங்க, சார்லஸ் பெக் உட்பட. இது எதுவுமே தெரியாம தன்னுடைய காதலனுக்காக ரயில் நிலையத்துல ஆண்ட்ரியா காத்துட்டு இருந்திருக்காங்க. பட் சில மணி நேரம் கழிச்சுதான் ரேடியோ மூலமா இப்படி ஒரு விபத்தே நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த சம்பவம் நடந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. தன்னுடைய காதலனுக்கு எதுவுமே ஆகியிருக்க கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போனதும் சார்லஸ் பெக்கை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு சொல்லி அங்கேயும் இங்கேயுமா ஓடி பாக்குறாங்க. பட் அவரை பத்தின தகவல் எதுவுமே கிடைக்கல. இந்த விபத்து நடந்து 11 மணி நேரம் கழிச்சு சார்லஸோட போன்ல இருந்து ஆண்ட்ரியாவுக்கு கால் வருது. அதை பார்த்ததும் தான் ஆண்ட்ரியாவுக்கு உயிரே வந்திருக்கு. சார்லஸ்க்கு எதுவும் ஆகல அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு இருக்காங்க. போனை அட்டன் பண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் எதிர் திசையில இருந்து சார்லஸ் எதுவுமே பேசாம அமைதியா இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கால் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. இவங்களுக்கு மட்டும் இல்லாம சார்லஸோட நெருங்கிய உறவினர் பல பேருக்கு அவருடைய மொபைல்ல இருந்து அழைப்பு போயிருக்கு. பட் எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்திருக்காரு சார்லஸ். திரும்பவும் அந்த நம்பருக்கு இவங்க கூப்பிட்டுருக்காங்க. பட் அப்பயுமே அவரு எதுவுமே பேசாமலே இருந்திருக்காரு. இது ஒரு தடவை 2 தடவை இல்லங்க, கிட்டத்தட்ட பெக்கோட நம்பர்ல இருந்து ஆண்ட்ரியாவுக்கு 33 தடவை போன் கால் வந்திருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லாம சார்லஸோட தாய், தங்கை, உறவினர்கள், குழந்தைகள்னு விபத்து நடந்து 11 மணி நேரம் கழிச்சும் அவங்களுக்கு தொடர்ச்சியா கால் வந்துட்டே இருந்திருக்கு. பட் பெக் யார்கிட்டயுமே பேசாம அமைதியாவே இருந்திருக்காரு. இவங்களும் கண்டினியூஸா சார்லஸ்க்கு போன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பட் அவரு எடுக்காததுனால அது ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் மெயிலுக்கு போயிருக்கு. விபத்து நடந்த இடத்துல மீட்பு பணிகளும் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருந்திருக்கு. பட் இதுக்கு நடுவுலயும் போன் கால்கள் இவங்களுக்கு வந்த வண்ணமாவே இருந்திருக்கு. அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா 4:45க்கு நடந்தது. பட் அடுத்த நாள் அதிகாலை 3 மணி வரைக்கும் பெக்கோட போன்ல இருந்து போன் கால்ஸ் கண்டினியூஸா விட்டு வந்துட்டே இருந்திருக்கு. கடைசியா 3 மணிக்கு மேல பெக் கிட்ட இருந்து எந்தவித அழைப்புமே வராதனால ரொம்பவே பயந்து போன அவருடைய உறவினர்கள் அந்த விபத்து நடந்த இடத்திலேயே கதறி அழுதுருக்காங்க. அவரை தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அதிகாலை 4 மணிக்கு அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்படுது. பெக்கோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. பட் டாக்டர் சொன்ன நியூஸ் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. அது என்னன்னா, சார்லஸ் பெக் ஆக்சிடென்ட் நடந்த உடனே இறந்திருக்காரு. அவரு உயிருக்கு போராடி இருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அவர் இறந்து பல மணி நேரம் ஆகியிருக்கு அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அவரு இறந்து பல மணி நேரம் ஆகி இருந்தா எப்படி இத்தனை பேருக்கு இத்தனை தடவை போன் கால் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த விஷயம் வெளியானதும் அமெரிக்கால ரொம்பவே பிரபலமா பேசப்படுது. இது சம்பந்தமா பல விசாரணைகளும் நடக்குது. அதுல பல வகையான தேரிகள் இந்த கால குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடர்பாடுகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட செல்போன் மேல ஏதாவது விழுந்திருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா யாருக்காவது கால் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த கால் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அது சார்லஸ் பெக்குக்கு பிடித்த நபர்களுக்கு மட்டுமே போன் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம போன்ல நம்பரே இல்லாத சில நபர்களுக்கு போன் போயிருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதை தெரிஞ்சு இவருடைய போனை ஹேக்
ஹேக் பண்ணி யாரோ வேணும்னே இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இவரு இந்த ட்ரெயின்ல பயணம் செய்யறது இவருடைய காதலியான ஆண்ட்ரியாவை தவிர வேற யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய போனை ஹேக் பண்ணி பண்றதுக்கும் வாய்ப்பே கிடையாது. கடைசியா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெர்க் சம்பவ இடத்திலேயே இறந்திருப்பாரு. பட் அவருடைய ஆன்மா அங்கேயே தான் இருந்திருக்கும். அந்த ஆன்மா மூலமா தன்னுடைய செல்போன்ல இருந்து அவருக்கு பிடிச்ச நபர்கள் கிட்ட பேச முயற்சி பண்ணிருப்பாரு. பட் அவர் ஆன்மாவா இருக்கிறதுனால அவர் பேசுறது நம்மளுக்கு கேட்டிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சம்பவம் நடந்த இடத்துல எவ்வளவோ தேடியும் அவருடைய செல்போனை கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாமலே போயிருக்கு. சிலர் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த செல்போனும் சிதறி போயிருக்கலாம், அதனாலதான் அந்த செல்போனோட உதிரி பாகங்கள் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆக்சிடென்ட் நடக்கும்போது செல்போன் சிதறி போயிருந்தா எப்படி அதுல இருந்து போன் கால்ஸ் வந்திருக்கும்? இந்த கேள்விக்கு யாருக்கிட்டையும் விடையே இல்லை. இதுவரைக்கும் இந்த மர்மத்தை யாரும் விளக்கவும் இல்லை. இந்த சம்பவத்துக்கு பின்னால் என்ன மர்மம் இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி வேற ஒரு மிஸ்டீரியஸான நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.